என் பெயர் அஞ்சலி. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே செல்வம், புகழ் மற்றும் ஒரு வசதியான வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வேண்டுமென்று ஆசை. ஆனால் என் பெற்றோரோ ஒரு நடுத்தர வர்க்க பையனுக்கு என்னை மணமுடித்து வைத்தார்கள். நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள்தான். திருமணத்திற்குப் பிறகு என் கணவருக்கு புற்றுநோய், கேன்சர் ஏற்பட்டபோது அவர் தன்னிடம் இருந்த பணம் முழுவதையும் என்னிடம் கொடுத்துவிட்டு அழுதுகொண்டே சொன்னார், நான் சாக விரும்பவில்லை. நான் என் கணவரிடம் ஒரு விலையுயர்ந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தேன். ஆனால் எனக்கு லண்டன் செல்ல வேண்டும் என்பது நீண்டகால ஆசை. நான் வெளிநாடுகளுக்குச் சென்று சுற்ற விரும்பினேன். நான் ரகசியமாக அந்த பணத்தைக் கொண்டு லண்டன் விசா எடுத்து லண்டனுக்கு தப்பி ஓடி வந்தேன். என் கணவருக்கு எப்படி இருந்தாலும் புற்றுநோய் இருக்கிறது. இனி அவர் எனக்கு எந்த வகையிலும் பயன்படப் போவதில்லை. சில நாட்களில் அவராகவே இறந்து விடுவார் என்று நான் நினைத்தேன். இப்போது லண்டனில் எனக்கு ஒரு இந்திய பையனுடன் தொடர்பு ஏற்பட்டு அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான். ஒரு நாள் அவன் என்னை இரவு உணவிற்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். நாங்கள் அங்கே சென்றபோது என் கணவருக்கு இரண்டாம் கணவர் அங்கிருந்த உணவு பிடிக்கவில்லை. அதனால் அவர் ஹோட்டல் மேலாளரை மேனேஜர் சந்திக்க தீர்மானித்தார். ஹோட்டல் மேலாளர் அங்கே வந்தவுடன் அவரை பார்த்ததும் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் மிகுந்த சிரமத்துடன் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பிறகு அவர் வேறு யாருமல்ல, என் முதல் கணவர் என்பது போன்ற அதிர்ச்சி. இன்று எனக்காக வந்த வரன் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆனால் என் அம்மாவோ, இந்த பையன் உன்னை தேடிப்பிடித்து தேர்ந்தெடுத்துள்ளான். உன்னை போன்ற ஒரு நாகரீகமான ஃபேஷனபிள் பெண்ணை ஒரு பண்புள்ள பையன் விரும்புவதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். நான் சொன்னேன், அம்மா, எனக்கு இங்கே திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கு சுற்றித் திரிவது எவ்வளவு பிடிக்கும் என்று உனக்கு தெரியும். திருமணத்திற்குப் பிறகு பெண்கள் புகுந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். திருமணத்திற்குப் பிறகு ஒரு இல்லத்தரசியாக ஹவுஸ்வைஃப் மாற எனக்கு விருப்பமில்லை. என்னை திருமணம் செய்து கொள்பவர் என்னை கண்ணின் இமை போல பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை 7 கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எப்போதும் என் மீது அக்கறை காட்ட வேண்டும். சொல்லப்போனால் லண்டன், ஐரோப்பா, அமெரிக்கா, துபாய் போன்ற நாடுகளில் தொழில் செய்யும் ஒரு பையனுக்கு என்னை மணம் முடித்து வைக்கும்படி நான் கூறுகிறேன். அவர் தனது தொழிலுக்காக அவ்வப்போது லண்டன், அமெரிக்கா, ஐரோப்பா எனச் செல்ல வேண்டும். அவருடன் சேர்ந்து நானும் செல்வேன். ஏனென்றால் சில ஆண்களுக்கு சுற்றித் திரிவதில் ஆர்வம் இருப்பதில்லை. சில ஆண்கள் தங்கள் தொழிலில் எவ்வளவு பிஸியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரியாக அனுபவிப்பதில்லை. அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ இல்லையோ, தொழில் நிமித்தமாக அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருப்பார்கள். இதில் எனக்கு லாபம் கிடைக்கும். அம்மா சொல்லத் தொடங்கினார், உன் தகுதிக்கு மீறி கனவு காணாதே மகளே. உன் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும். உன் விதிவிவேக்குடன் இணைக்கப்பட்டிருந்தால் உனக்கு அவனுடன்தான் திருமணம் நடக்கும். எப்படியும் உன் அப்பா இந்த திருமணத்திற்குச் சம்மதம் தெரிவித்துவிட்டார். இதை கேட்டதும் என் கோபம் எல்லை மீறியது. நான் சொன்னேன், அப்பா எப்படி சம்மதிக்கலாம்? என்னிடம் என் விருப்பத்தை கேட்கவே இல்லையே. எனக்கு இந்த பையனை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அவர் பண்பானவர், நேரடியானவர், புத்திசாலி என்பதை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் நான் என்ன விரும்புகிறேன், என் ஆசை என்ன என்பதை அவர் நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் பார்க்கவில்லை. அவர் சம்பளம் என் அப்பாவின் சம்பளத்தை விட அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் அப்பா என்னை எங்கும் வெளியே அழைத்துச் செல்லாதது போலவே இவரும் என்னை எங்கும் அழைத்துச் செல்ல மாட்டார். அம்மா சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை மகளே. உன் அப்பாவால் முடிந்தவரை, உன் ஆசைகளை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் உன்னை ஒருபோதும் தடுத்ததில்லை. பிறகு ஏன் இப்படிச் சொல்கிறாய்? நான் சொன்னேன், அம்மா, விஷயம் தெளிவானது. எனக்கு ஒரு பணக்கார பையனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்பா நமது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எனக்கு அப்படி தோன்றவில்லை. எத்தனை முறை நாம் சினிமாவுக்குச் சென்றிருக்கிறோம். சினிமா முடிந்து வீடு திரும்பும்போது நான் அப்பாவிடம் வெளியே சாப்பிடலாம் என்று கேட்டிருக்கிறேன். அப்போது அப்பா எப்போதாவது நமக்கு வெளியே சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கிறாரா? இல்லைதானே? ஏனென்றால் நமக்கு சினிமா காட்டியதிலேயே அவர் பையிலிருந்த பணம் தீர்ந்துவிடுகிறது. அவ்வளவுதான் அப்பாவின் தகுதி. நாம் ஒரு பெரிய உணவகத்தில் சாப்பிட்டால் அந்த மாதம் முழுவதும் நம்மால் நல்ல உணவை சாப்பிட முடியாது. ஏனென்றால் நாம் ஒரு நாள் விலையுயர்ந்த ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டோம். இதுதான் என் அப்பாவின் தகுதி. பாருங்கள் அம்மா, நான் ஒரு பணக்காரனை திருமணம் செய்து கொண்டால் எப்போது வேண்டுமானாலும் சினிமாவுக்குச் செல்லலாம். எப்போது வேண்டுமானாலும் இரவு உணவிற்கு வெளியே செல்லலாம். பணம் ஏராளமாக இருந்தால் கணவன் எங்கும் அழைத்துச் செல்ல காரணம் சொல்ல மாட்டார். அதனால் அப்பாவிடம் பேசி இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துங்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன்.
எனக்கு மிகுந்த கோபமாக இருந்தது. ஆனால் நான் விரும்பியது போல் எதுவும் நடக்கவில்லை. என் குடும்பத்தில் எனக்கு இளைய 2 சகோதரிகள், ஒரு தம்பி மற்றும் என் பெற்றோர் இருந்தனர். அப்பா என் சம்மதத்தை கேட்காமலேயே விவேக்குடன் எனக்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்துவிட்டார். என் குடும்பத்தினர் அனைவரும், இப்படி ஒரு வரன் உனக்கு எங்கும் கிடைக்காது. பையன் தனியாள், அவருக்கு முன்னால் பின்னால் யாரும் இல்லை. அவர் உன் மீதுதான் அதிக கவனம் செலுத்துவார். உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார். அதனால் அமைதியாக திருமணம் செய்து கொள், அதிகமாக நாடகம் ஆடாதே. உனக்கு இன்னும் 2 தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். உன் திருமணத்திற்குப் பிறகு அவர்களின் தங்கைகளின் திருமணத்தைப் பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று கூறினார்கள். நான் என் வீட்டில் பெரும் ரகளையில் ஈடுபட்டேன். பல நாட்களாக நான் சாப்பிடவில்லை. என் தோழிகளை அழைத்து என் குடும்பத்தாருக்கு புரிய வைக்கும்படி அவர்களிடமும் கூறினேன். ஆனால் என் குடும்பத்தில் யாரும் தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. இறுதியில் என் திருமணம் வலுக்கட்டாயமாக விவேக்குடன் நடத்தப்பட்டது. மிகவும் பணக்காரராக இருக்கும் ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று நான் எப்போதும் என் தோழிகளிடம் பெருமையாக சொல்லி வந்தேன். இன்று விவேக்குடன் எனக்கு திருமணம் நடக்கவிருந்தபோது என் தோழிகள் அனைவரும் என்னை பார்த்து மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தனர். நான் என் சகோதரிகளிடம் சொன்னேன், பார்த்தீர்களா, என் தோழிகள் என்னை கேலி செய்கிறார்கள். என் தங்கைமார்கள் என்னைவிட வயதில் சிறியவர்கள், ஆனால் என்னைவிட அதிக புத்திசாலிகள். அவர்கள் சொன்னார்கள், நீ எப்போதும் உன்னைப் பற்றி உன் நண்பர்களிடம் மிகைப்படுத்தி கூறி வந்தாய். அதனால்தான் இன்று உன்னை கேலி செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மனிதன் எப்போதும் இருப்பதைக் கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவனுக்கு தகுதியை விட அதிகமாக கொடுக்கும்போது அது ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை தரும். ஆனால் நீ குறைவான வசதிகளில் வாழக்கூடியவள் அல்ல. உனக்கு எப்போதும் அதிகமாக தேவைப்படுகிறது. மேலும் அதிக ஆசைப்படுபவர்கள் முதலில் இதுபோன்ற கேலிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என் தங்கையின் பேச்சை கேட்டு நான் மௌனமானேன். ஒரு விதத்தில் அவள் சொல்வது முற்றிலும் சரிதான். ஆனால் அந்த நேரத்தில் நான் அவள் பேச்சை மிகவும் முரட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டேன். விவேக்குடன் எனக்கு திருமணம் முடிந்தது. நான் அவர் வீட்டுக்கு வந்தபோது அது ஒரு சாதாரண வீடு என்பதைக் கண்டேன். அது மிகச் சிறியதும் அல்ல, மிகப் பெரியதும் அல்ல. இருவர் வசிக்க அது போதுமான பெரிய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்ததால் நான் நினைத்திருந்தால் அங்கு எளிதாக பொருந்திப் போயிருக்க முடியும். ஆனால் எனக்கு அதைவிட அதிகமான ஆடம்பர வசதிகள் தேவைப்பட்டன. திருமணத்தின் முதல் இரவில் அவர் எனக்கு பரிசாக ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்தார். அந்த மோதிரத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தங்க மோதிரம் அல்ல, வைர மோதிரம்தான் தேவைப்பட்டது. நான் மௌனமாக இருந்தேன். நாட்கள் கடந்தன. நான் எப்படியோ அந்த வீட்டில் காலத்தை கடத்தி வந்தேன். விவேக் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் என்னை இரவு உணவிற்கு அழைத்துச் செல்வார். ஆனால் பெரிய மற்றும் விலையுயர்ந்த உணவகங்களில் சாப்பிட வேண்டும் என்பதே என் ஆசையாக இருந்தது. அவர் என்னை நடுத்தர வர்க்கத்தினர் வரும் உணவகங்களுக்குத்தான் அழைத்துச் செல்வார். அங்கு சாதாரண உணவுதான் இருக்கும். உணவிற்கான பில் வெறும் 4 அல்லது 5000 ரூபாய் மட்டுமே வரும். ஒருநாள் விவேக் என்னிடம் கேட்டார், அஞ்சலி, நீ என்னுடன் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய்? அவருடைய இந்த கேள்வியால் எனக்கு கோபம் வந்தது. உன்னை கட்டாயப்படுத்தி என்னோடு கட்டி போட்டுவிட்டார்கள். உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமே இல்லை என்று அவனிடம் சொல்லத் தோன்றியது. ஆனால் என்னால் அப்படிச் சொல்ல முடியவில்லை. அவர் ஒரு எளிமையான மற்றும் நேர்மையான பையன். அவர் பெரும்பாலும் தன் வேலையில் கவனம் செலுத்துவார். என்னைத் தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்கக்கூட மாட்டார். அவரிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் மிகவும் புத்திசாலியாகவும் ஸ்மார்ட் இருந்தார். அவருடைய புத்திசாலித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்துதான் என் பெற்றோர்கள் அவரை எனக்காகத் தேர்ந்தெடுத்தனர். ஒருநாள் அவர் என்னிடம், நாம் எங்காவது வெளியே சுற்றி பார்க்கச் செல்வோம். உனக்கு எங்கே போக பிடிக்கும் என்று சொல், நான் உன்னை அங்கேயே அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். நான் கேட்டேன், நீங்கள் சொல்வது நிஜம்தானா? அவர் சொன்னார், ஆமாம் ஆமாம். சொல், நீ எங்கே செல்ல விரும்புகிறாய்? எனக்கு உன் மகிழ்ச்சியை விட மேலானது எதுவுமில்லை. நான் அவரிடம் சொன்னேன், அப்படியானால் என்னை அமெரிக்கா அல்லது லண்டனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். எனக்கு இதுபோன்ற இடங்களுக்குச் செல்ல மிகவும் பிடிக்கும். நான் சொன்னதைக் கேட்டதும் அவர் சட்டென்று அமைதியானார். அவரது முகபாவனைகள் மாறின. அடுத்து என்ன சொல்வது என்று அவர் யோசிப்பது போல் இருந்தது. அவரது முகத்தை பார்த்துவிட்டு நான் கேட்டேன், என்ன ஆச்சு? அவர் சொன்னார், இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. அது என்னவென்றால், அஞ்சலி, உன்னை அவ்வளவு தூரம் என்னால் எப்படி அழைத்துச் செல்ல முடியும்? நீ இங்கே அருகில் எங்காவது செல்ல சொல்வாய் என்று நான் நினைத்தேன். நான் சொன்னேன், எனக்குத் தெரியும், நீங்கள் ஆண்கள் கனவுகளை மட்டும்தான் காட்டுவீர்கள், அவற்றை நிறைவேற்ற மாட்டீர்கள்.
அவர் என்னை சமாதானப்படுத்தும் விதமாகச் சொன்னார், அடடா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வா, நாம் சிம்லாவுக்கு சுற்றுலா செல்லலாம். நான் சொன்னேன், இல்லை, நான் ஏற்கனவே என் குடும்பத்தாருடன் அங்கு சென்று விட்டேன். எனக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை. நான் கோபித்துக்கொண்டு என் அறைக்குச் சென்று விட்டேன். அவர் அலுவலகத்திற்குச் சென்று விட்டார். ஒருவேளை அவர் அங்கு மன உளைச்சலில் இருந்திருக்கலாம். அதனால்தான் பாதி நாளிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்து என்னை சமாதானப்படுத்தத் தொடங்கினார். அவர் எனக்காக ஒரு மிக அழகான புடவையை கொண்டு வந்தார். அவருடைய இந்த பரிசால் நான் சமாதானமாகி விடுவேன் என்றும் என் கோபத்தையெல்லாம் மறந்து விடுவேன் என்றும் அவர் நினைத்தார். அப்படித்தான் நடந்தது. ஏனென்றால் அவர் கொண்டு வந்த புடவை அவ்வளவு அழகாக இருந்தது. நான் என் கோபத்தையெல்லாம் மறந்துவிட்டேன். அந்த புடவை மிகவும் விலையுயர்ந்தது மற்றும் ஒரு பெரிய ஷோரூமிலிருந்து வாங்கப்பட்டது. நான் அதை உடுத்திக்கொண்டு நன்றாக தயாரானேன். அவரிடம் நான் என் அம்மா வீட்டிற்குச் செல்வதாக கூறினேன். அவர் என் மீது ஒருபோதும் எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்ததில்லை. நான் சொல்வதையெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். நான் அந்த புடவையை எடுத்துச் சென்று முதலில் என் தோழிகளிடம் காட்டினேன். அவர்கள் என்னை பெரிதும் பாராட்டி அந்த புடவை சுமார் 40 முதல் 50 வரை 1000 ரூபாய் இருக்கும் என்று சொன்னார்கள். என் தோழிகளிடமிருந்து பாராட்டுக்களை கேட்டபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அந்த புடவையால் மிகவும் கவரப்பட்டேன். இதை பார்த்து விவேக் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அன்றிலிருந்து அவர் எனக்கு விலையுயர்ந்த பரிசுகளை வழங்கத் தொடங்கினார். ஆனால் என் மனதில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இன்னும் இருந்து கொண்டே இருந்தது. இப்படியே எங்கள் திருமண வாழ்க்கை 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. விவேக் என்னை எல்லா வழிகளிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்தார். ஆனால் என் தரப்பிலிருந்து என்னால் ஒருபோதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை. நான் ஒருபோதும் அவருக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொடுத்ததோ அல்லது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்ததோ இல்லை. ஆனாலும் அவர் என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். எப்போதும் என்னை சுற்றியே வருவார். இந்த 4 ஆண்டுகளில் பலமுறை விவேக்கின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் மருந்துகளை எடுத்துக்கொள்வார், பிறகு சரியாகிவிடுவார். அவருக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்கிறது என்று ஒருபோதும் தோன்றியதில்லை. ஒருநாள் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதன் பிறகு அவரால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே முடியவில்லை. மெல்ல மெல்ல அவருடைய நோய் அதிகரிக்கத் தொடங்கியது. மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு புற்றுநோய், கேன்சர் இருப்பது தெரியவந்தது. இதை அறிந்ததும் நானும் விவேக்கும் அதிர்ச்சியடைந்தோம். விவேக்கிற்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று நான் உணர்ந்தேன். என் மனதில் அவர் மீது அனுதாபம் ஏற்பட்டது. அதனால் நான் அவரை பராமரிக்கத் தொடங்கினேன். அவர் இப்போது அலுவலகத்திற்கும் செல்வதில்லை. கஷ்ட காலத்திற்காக அவர் நிறைய பணத்தை சேர்த்து வைத்திருந்தார். தான் சரியாகிவிடுவோம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அவருடைய நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. சிறந்த மருத்துவர்களிடம் அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. மெல்ல மெல்ல ஒரு வருடம் கடந்துவிட்டது. ஆனால் அவருடைய நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நான் அவரை பார்த்துக் கொண்டேன். அவருடைய வேலைகளைச் செய்ய எனக்கு சங்கடமாக இருந்தாலும் அவர் நோயுற்றிருக்கிறார். இந்த உலகில் என்னைத் தவிர அவருக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து எனக்குள் சமாதானம் செய்து கொள்வேன். மெல்ல மெல்ல வீட்டிலிருந்த பணம் அனைத்தும் கரையத் தொடங்கியது. விவேக்கின் சிகிச்சையில் சிக்கல்கள் ஏற்பட்டன. விவேக் எப்போதும் என் கைகளை பிடித்துக்கொண்டு, அஞ்சலி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நான் வாழ விரும்புகிறேன். உன்னுடன் சேர்ந்து முதுமையைக் காண விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறேன். நான் சாக விரும்பவில்லை என்று கூறுவார். அவருடைய வார்த்தைகள் என் மனதை உருக்கின. நான் சொன்னேன், விவேக், உன்னுடைய சிகிச்சைக்கு பணம் தீர்ந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் உன்னை ஏதேனும் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அங்கிருந்து சிகிச்சை பெற்றால் நீ பிழைக்க வாய்ப்பு உண்டு. விவேக் சிறிது நேரம் கழித்து தனது நண்பர் ஒருவருக்கு ஃபோன் செய்தார். அவருடைய நண்பர் ஒரு சூட்கேஸில் 1,00,000 ரூபாய் கொண்டு வந்தார். இந்த பணத்தை விவேக் தனது கஷ்டகாலத்திற்காக சேர்த்து வைத்திருந்தார். அவர் சொன்னார், நான் எப்போதும் தனிமையாகவே இருந்தேன். நான் நிறைய பணம் சம்பாதித்தேன். ஆனால் வீண் செலவுகளை தவிர்த்தேன். எனக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறக்கும்போது இந்த பணம் எனக்கும் என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் உதவும் என்று நான் நினைத்திருந்தேன். இந்த பணத்தை இன்று உன்னிடம் கொடுக்கிறேன். அஞ்சலி, இந்த பணத்தைக் கொண்டு எனக்கு சிகிச்சை அளி. நானே இல்லையென்றால் என் குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள்? என் குழந்தைகளை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன்? உன்னை எப்படி பார்த்துக் கொள்வேன்? விவேக்கின் நண்பர் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார். ஆனால் அந்த பணம் இப்போது என் கண் முன்னே மேஜையின் மேல் கிடந்தது. அந்த பணம் வெறும் காகிதத் துண்டுகள் அல்ல. மாறாக அது கடந்த 6 ஆண்டுகளாக நான் காத்துக்கொண்டிருந்த என் அதிர்ஷ்டத்தின் திறவுகோல். தூக்கு கயிற்றில் தொங்குவது போன்ற ஒரு வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பணத்தை பார்த்ததும் என் மனதில் பேராசை பிறந்தது. என் கைகளில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது.
அந்த அமைதியான அறையில் நோட்டுகளின் சலசலப்பு மட்டுமே எதிரொலித்தது. என் கணவர் படுக்கையில் கிடந்தபடி என்னை அன்போடும் நம்பிக்கையோடும் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு லண்டன் செல்ல வேண்டும் என்பது ஆசை. என் கணவர் இந்த கனவை நிறைவேற்ற பெரிதும் முயற்சி செய்திருந்தார். கதையின் தொடர்ச்சி: அஞ்சலியின் துரோகம். ஆனால் அவருடைய நோய் குறுக்கே வந்தது. அவருடைய பணம் முழுவதும் அந்த நோய்க்காகவே செலவழிந்து போனது. நான் ரூபாய் நோட்டுக்கட்டுகளை எண்ணி ஒரு பக்கம் வைத்தேன். என் கணவரை பார்த்தேன். என் கணவர் சொன்னார், அஞ்சலி, இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு நல்ல மருத்துவமனைக்குச் செல்வோம். அங்கு எனக்கு சரியான சிகிச்சை அளிப்போம். நான் ஒரு பெருமூச்சு விட்டு என் கணவரை பார்த்தேன். நான் சொன்னேன், உன்னை நான் நிச்சயமாக குணப்படுத்துவேன். அவர் சொன்னார், இதில் முழுமையாக 1,00,000 ரூபாய் இருக்கிறது. இப்போது சுலபமாக எனக்கு சிகிச்சை அளிக்க முடியும். என் கணவரின் முகத்திலிருந்த சோர்வையும் மீறி ஒரு புன்னகை அரும்பியது. அது என் மனதை கரைக்கச் செய்தது. ஏனென்றால் இந்த 1,00,000 ரூபாயை சேமிக்க அவருடைய உழைப்பு மட்டும் காரணமல்ல என்பது எனக்கு தெரியும். அதில் அவருடைய பல கனவுகளும் பல ஆசைகளும் கலந்திருந்தன. அவர் உயிரோடு இருந்து என்னுடன் தன் வாழ்க்கையை கழிக்க விரும்பினார். ஆனால் அந்த நோயாளியுடன் என்னால் இனி வாழ முடியவில்லை. அவருக்கு நான் எவ்வளவுதான் சிகிச்சை அளித்தாலும் அவர் ஒருபோதும் குணமாக மாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் புற்றுநோயாளிகள் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு. விவேக் என் கையை பிடித்துக்கொண்டு சொன்னார், நான் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் உனக்கும் பல கஷ்டங்கள் இருப்பது எனக்கு தெரியும். நீ எனக்கு பணிவிடை செய்ய வேண்டியிருக்கிறது. என்னால் உன்னை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. கடந்த 1 வருடமாக நான் உன்னை எங்கும் வெளியே இரவு உணவிற்கு அழைத்துச் செல்லவில்லை. கடந்த 1 வருடமாக என்னால் உன்னை ஷாப்பிங் அழைத்துச் செல்ல முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு அஞ்சலி. நான் ஒருமுறை குணமடைந்துவிட்டால் போதும். பிறகு உன்னுடைய ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றித் தருவேன். வீட்டின் வேலைகளால் கரடுமுரடாக மாறியிருந்த அவருடைய கைகளை நான் உறுதியாக பற்றிக்கொண்டு, இந்த பணத்தைக் கொண்டு உனக்கு நிச்சயமாக சிகிச்சை அளிப்பேன் என்றும் நீ முற்றிலும் குணமடைந்து விடுவாய் என்றும் அவருக்கு நம்பிக்கை அளித்தேன். இரகசியத் திட்டம். அடுத்த நாள் எனக்கு விவேக்கின் மருத்துவரிடம் சந்திப்பு அப்பாயின்ட்மெண்ட் இருந்தது. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. என் எண்ணங்களில் லண்டனின் பிரம்மாண்டத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இணையத்தில் லண்டனைப் பற்றி அனைத்தையும் நான் பார்த்திருந்தேன். இந்த பணத்தைக் கொண்டு என் கனவை நனவாக்குவேன் என்று என் மனதில் உறுதி பூண்டேன். இந்த பணத்தை என் கணவரின் சிகிச்சைக்குச் செலவிட்டு வீணாக்க மாட்டேன். அடுத்த நாள் நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன். ஆனால் மருத்துவமனைக்குச் செல்லவில்லை. என் தோழியுடன் சேர்ந்து லண்டன் விசா வாங்குவதற்காகச் சென்றேன். இப்போது ஒவ்வொரு கணமும் ஏஜென்ட்டின் அழைப்பிற்காக காத்திருந்தேன். விவேக் அடிக்கடி என்னிடம் கேட்டார், நீ என்னை ஏன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை? டாக்டர் என்ன சொன்னார்? நான் அவ்வப்போது பேச்சை தவிர்ப்பதற்காக, டாக்டர் உனக்கு மருந்துகள் கொடுத்துவிட்டார், இந்த மருந்திலேயே முன்னேற்றம் தெரியும் என்று சொல்லிவிட்டார் எனக் கூறுவேன். இந்த மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தவை என்று நான் அவரிடம் சொல்வேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நான் ஒரு சாதாரண மருத்துவரிடமிருந்து குறைவான விலையில் மருந்துகளை வாங்கிக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். நிலைமை மோசமடைதல். இப்போது என் கணவரின் நிலைமை படுக்கையை விட்டுக்கூட எழ முடியாத அளவுக்கு மோசமாகியிருந்தது. அப்போதும் நான் என் கணவரின் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். இந்த மனிதனை திருமணம் செய்து நான் எந்த சுகத்தையும் பெறவில்லை என்றும் அவர் என்னை ஒரு வேலைக்காரியாகவே மாற்றிவிட்டார் என்றும் எனக்கு தோன்றியது. இன்னும் சில நாட்கள்தான், பிறகு இவரை விட்டுவிட்டு நான் லண்டனுக்குச் சென்று விடுவேன். அவர் கொடுத்த பணத்தைக் கொண்டு அங்கு ஏதேனும் தொழில் தொடங்குவேன். ஏனென்றால் அங்கு சென்றிருந்த என் தோழிகள் பலரும் தங்கள் சொந்த காலில் நிற்கத் தொடங்கிவிட்டார்கள். விவேக் அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார், நீ ஏன் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவில்லை? நான் குணமடைய என்னை ஏன் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை? நான் அவருக்கு திரும்ப திரும்ப தாறுதல் கூறி வந்தேன். சில சமயம் 2 நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறுவேன். சில சமயம் 1 வாரம் கழித்து எனச் சொல்லி பேச்சை தள்ளிப்போட்டே பல நாட்கள் கடந்துவிட்டன. விவேக்கின் மொபைல் போனையும் நான் சுவிட்ச் ஆஃப் செய்து ஒரு பக்கம் வைத்துவிட்டேன். ஏனென்றால் அவருடைய நண்பர்கள் அடிக்கடி போன் செய்து கொண்டே இருப்பார்கள். நான் இன்னும் பெரிய மருத்துவரிடம் அவருக்கு சிகிச்சை அளிக்கத் தொடங்கவில்லை என்பதை அவர் தன் நண்பர்களிடம் சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் நான் அவருடைய மொபைலை மறைத்து வைத்தேன். அவருடைய மொபைல் பழுதாகிவிட்டதாகவும் அவருக்கு புதிய மொபைல் வாங்கித் தருவதாகவும் அவரிடம் கூறினேன். மருத்துவரின் இறுதி எச்சரிக்கை. விவேக்கிற்கு இரத்தப் புற்றுநோய், பிளட் கேன்சர் இருப்பதாகவும் அந்த நோய் அவர் உடலில் மிக வேகமாக பரவி வருவதாகவும் மருத்துவர் என்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியுமா என்று நான் மருத்துவரிடம் கேட்டபோது, நிச்சயமாக சிகிச்சை அளிக்க முடியும். அவரை காப்பாற்ற முடியும். அவர் முழுமையாக ஆரோக்கியமடைய முடியும். ஆனால் சிகிச்சையை நாம் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் தொடங்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. ஆனாலும் நான் என் கணவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை.
செலவு அதிகமாகும், ஆனால் அவர் பிழைத்து விடுவார் என்று மருத்துவர் சொன்னார். இதை கேட்டபோது யாரோ என் கழுத்தை நெரிப்பது போல் எனக்கு தோன்றியது. என் கனவை நான் பாதியில் விட்டுவிட விரும்பவில்லை. அஞ்சலியின் துரோகம். லண்டன் பயணம். ஒருநாள் விவேக்கின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவரால் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. அவர் தவிப்பில் கை கால்களை உதைத்துக்கொண்டு, என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல், எனக்கு சிகிச்சை அளி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நிலைமையை பார்த்து நான் பயந்துவிட்டேன். அதனால் வேறு வழியின்றி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். ஆனால் பெரிய மருத்துவமனைக்கு அல்ல, ஒரு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அது ஒரு நல்ல மற்றும் விலையுயர்ந்த மருத்துவமனை என்றும் அங்கு உனக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்கும் என்றும் அவரிடம் சொன்னேன். அவருடைய நிலைமை எப்படி இருந்ததென்றால், அவரால் படுக்கையை விட்டு அசையக்கூட முடியவில்லை. அப்படியிருக்க அவருக்கு உண்மை எப்படி தெரியும்? அவர் மகிழ்ச்சியுடன் படுக்கையில் கிடந்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த மருத்துவர்களும், இந்த கேஸ் எங்களால் கையாள முடியாது, இவரை ஏதேனும் ஒரு தனியார் மற்றும் சிறந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். மறுபுறம் என் சிறுவயது கனவு இப்போது நிஜமாவதற்கு மிக அருகில் இருந்தது. விவேக்கின் கடைசி நம்பிக்கை. நீ விரைவில் குணமடைந்து விடுவாய், உனக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறி விவேக்கிற்கு நான் ஆறுதல் சொன்னேன். விவேக் மீண்டும் என்னிடம், அஞ்சலி, என்னை காப்பாற்றுவதில் எந்த குறையும் வைத்துவிடாதே. பணத்தட்டுப்பாடு இருந்தால் என் வீட்டை கூட விற்றுவிடு. உன் நகைகளை விற்றுவிடு. எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு, நான் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார். காய்ச்சலினால் சூடாக இருந்த அவருடைய கைகளை இரவில் நான் மென்மையாக பற்றிக்கொண்டு, ஆமாம், நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். பிறகு நான் அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். ஏனென்றால் என்னால் அவருடைய கண்களை பார்க்க முடியவில்லை. அந்த கண்களில் என் மீது குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்தது. அன்று இரவு நான் வீட்டிற்குச் சென்றபோது வீட்டின் அமைதி என்னை அச்சுறுத்துவது போல் இருந்தது. ஒவ்வொரு பொருளும் எனக்கு விவேக்கை நினைவூட்டியது. ஆனால் என் வெறி இப்போது பைத்தியக்காரத்தனத்தின் எல்லைக்குச் சென்றிருந்தது. அலமாரியிலிருந்து என் பாஸ்போர்ட், டிக்கெட் மற்றும் அந்த 1,00,000 ரூபாயை எடுத்து ஒரு பையில் போட ஆரம்பித்தேன். என் கைகள் நடுங்கின. விவேக்கை மருத்துவமனையில் தனியாக விட்டுவிட்டுச் செல்கிறோமே என்றும், என்னிடம் இருக்கும் இந்த பணத்தைக் கொண்டு அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் எனக்கு திரும்பத் திரும்பத் தோன்றியது. மனசாட்சியைத் துறந்து. ஆனால் பிறகு லண்டன் வாழ்க்கை எனக்கு நினைவுக்கு வந்தது. அதற்காகவே நான் அனைத்தையும் பணயம் வைத்திருந்தேன். எப்படியும் விவேக் இன்னும் அதிக நாட்கள் வாழப்போவதில்லை என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். அவர் இறந்துவிட்டால் என் கையில் இருக்கும் பணமும் போய்விடும். எனவே என் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். நான் சீக்கிரம் எனக்கு தேவையான பொருட்களை பேக் செய்துவிட்டு நாங்கள் அமர்ந்து பேசும் அதே மேஜையின் மீது வீட்டின் சாவிகளை வைத்துவிட்டு வந்தேன். விவேக்குடன் நான் என் வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை கழித்திருந்தேன். பிறகு மனதைக் கல்லாக்கிக் கொண்டு கதவை மூடினேன். வெளியே தெருவில் கும்மிருட்டாக இருந்தது. விவேக்குடன் வாழ்ந்த அந்த வீட்டை ஒரு கடைசி பார்வை பார்த்தேன். பிறகு மனதை கல்லாக்கிக் கொண்டு கதவை மூடினேன். நான் திருடனைப் போல பதுங்கி நடந்து மெயின் ரோடு வரை வந்தேன். அங்கு விமான நிலையத்திற்குச் செல்ல ஒரு டாக்ஸியை நிறுத்தினேன். டாக்ஸியில் ஏறியதும் என் பையிலிருந்து மொபைலை எடுத்து நிரந்தரமாக அணைத்துவிட்டேன். ஏனென்றால் யாரும் எனக்கு ஃபோன் செய்து விவேக்கின் நிலைமையைப் பற்றியோ அல்லது என்னை திரும்ப அழைப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது என்று நான் விரும்பினேன். விமான நிலையத்திற்குச் செல்லும் வழியில் விவேக்கின் முகம் எனக்கு திரும்ப நினைவுக்கு வந்தது. அவர் என்னை அழைப்பது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் நான் டாக்ஸி டிரைவரிடம் வண்டியை வேகமாக ஓட்டும்படி சொன்னேன். நான் விமான நிலையம் சென்று போர்டிங் பாஸ் வாங்கிய போது என் ஆன்மாவையே நான் அடகு வைத்து விட்டதாக உணர்ந்தேன். புதிய உலகம். லண்டன் வருகை. ஆனால் விமானம் ஓடுதளத்தில் ஓட ஆரம்பித்ததும் என் மனதிலிருந்த பாரம் குறையத் தொடங்கியது. என் கண்களுக்கு முன்னால் லண்டனின் ஒளிமயமான காட்சிகள் தெரிய ஆரம்பித்தன. விவேக்கை அவருடைய தலைவிதிக்கு விட்டுவிட்டு ஒரு புதிய உலகத்தை நோக்கி நான் பறந்தேன். அங்கு மகிழ்ச்சி மட்டுமே எனக்காக காத்திருப்பதாக நான் நினைத்தேன். விமானத்தின் சக்கரங்கள் லண்டன் ஓடுதளத்தில் மோதியபோது எனக்கு ஒரு பலமான அதிர்ச்சி ஏற்பட்டது. அது விமானத்தின் அதிர்ச்சி அல்ல, மாறாக இந்திய மண்ணிலேயே நான் விட்டு வந்த என் மனதின் கடைசி விக்கல். நான் லண்டன் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் ஒரு பெருமூச்சு விட்டு அங்கிருந்த காற்றை சுவாசித்தேன். இனி ஒருபோதும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று எனக்குள்ளே முடிவு செய்தேன். ஏனென்றால் திரும்பி பார்ப்பது என்பது வேதனையையும் வருத்தத்தையும் மட்டுமே தரும். நான் என் பழைய சிம் கார்டை எடுத்து குப்பை தொட்டியில் எறிந்தேன். அதனுடன் விவேக், என் வீடு மற்றும் பழைய ஏழ்மையான வாழ்க்கையை நினைவூட்டும் அனைத்து உறவுகளையும் நான் அறுத்துக்கொண்டேன். லண்டன் வாழ்க்கை மற்றும் ஒரு புதிய உறவு. தொடக்க நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. ஏனென்றால் ஒருபுறம் புதிய நாட்டின் சவால்கள், மறுபுறம் சில நேரங்களில் நள்ளிரவில் விவேக்கின் நினைவு எனக்கு வந்துவிடும். ஆனால் நான் உடனடியாக என் மூளையைத் தட்டி அந்த எண்ணங்களை விரட்டிவிடுவேன்.
இங்கே எனக்கு என் தோழிகள் கிடைத்துவிட்டார்கள். நான் அவர்களுடனேயே தங்கியிருந்தேன். நான் இரவு பகலாக உழைத்தேன். என் தோழி தன் கணவர் மூலமாக எனக்கு ஒரு வேலையையும் வாங்கித் தந்தாள். நான் அந்த நிறுவனத்தில் பணியாற்றினேன். மெல்ல மெல்ல என் உழைப்பிற்கு பலன் கிடைக்கத் தொடங்கியது. நான் இங்கிருந்து கொண்டு வந்த பணம் முழுவதையும் என் தோழி தன்னிடம் வைத்துக் கொண்டாள். அவள் என்னிடம், உனக்கு இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படும், நீ நிம்மதியாக இரு, வேலையையும் கவனி என்று கூறினாள். என் வாழ்க்கையிலெல்லாம் நன்றாகப் போய்க் கொண்டிருந்தது. என் தன்னம்பிக்கையும் வளரத் தொடங்கியது. நான் வெற்றிகளை அடைய அடைய என் மனதிலிருந்த பழைய நினைவுகளும் மங்கத் தொடங்கின. 5 ஆண்டுகள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன. இந்த 5 ஆண்டுகளில் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும், பங்களா, கார் என நான் கனவு கண்ட அனைத்தையும் கொண்ட ஒரு அஞ்சலியாக மாறிவிட்டேன். அன்று நான் அந்த உணர்ச்சிகரமான முடிவை எடுக்காமல் அந்த பணத்தை விவேக்கின் சிகிச்சைக்காக செலவிட்டிருந்தால் இன்று நானும் நம் நாட்டில் ஒரு சாதாரண இல்லத்தரசியாக அழிந்து போயிருப்பேன். ஏனென்றால் நான் விவேக்கின் விதவையாக மாறியிருப்பேன். நம் நாட்டில் விதவை பெண்களை யாரும் நன்றாக நடத்துவதில்லை. ரூஹானின் அறிமுகம். என் வாழ்க்கையில் ஆடம்பரம் மட்டுமே நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வண்ணமயமான சூழலில்தான் நான் ரூஹானை சந்தித்தேன். அவன் லண்டனின் ஒரு பணக்கார மற்றும் நவீன குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனது குடும்பம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் நிமித்தமாக இங்கே வந்திருந்தது. இன்று அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். ரூஹான் ஒரு தொழிலதிபர். அவன் விவேக்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவன். அவனை நம்பலாம். அவன் கொஞ்சம் முன்கோபி. தனது செல்வத்தின் மீது அவனுக்கு மிகுந்த அகந்தை இருந்தது. ஆனால் அவனுடைய அந்த தோரணைதான் எனக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைத் துணையைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். எங்கள் நட்பு விரைவில் காதலாக மாறியது. அல்லது எங்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் ஆதாயமிருப்பது புரிந்தது என்று கூடச் சொல்லலாம். ஒரு நாள் நாங்கள் இருவரும் ஒரு பார்ட்டியில் இருந்தபோது நான் ரூஹானின் கையை பற்றிக்கொண்டு சொன்னேன், ரூஹான், நான் இப்போது என் வாழ்க்கையில் செட்டிலாக விரும்புகிறேன். எனக்காகவே பிறந்த ஒரே ஆண் நீதான் என்று எனக்குத் தோன்றுகிறது. என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா? ரூஹான் தன் விரலில் இருந்த வைர மோதிரத்தை பார்த்தபடி ஒரு வசீகரமான புன்னகையுடன் பதிலளித்தான். அஞ்சலி, உனக்குள் ஒரு வெற்றிகரமான பெண்ணை நான் காண்கிறேன். என் அம்மாவிற்கும் உன்னை பிடித்திருக்கிறது. அதனால் என் பதில் சம்மதம்தான். ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. திருமணத்திற்கு பிறகும் நான் இப்போது வாழ்ந்து வரும் அதே பழைய வாழ்க்கை முறையைத்தான், லைஃப் ஸ்டைல் விரும்புவேன். நீ என்னை ஒரு சாதாரண கணவனைப் போல நடத்தக்கூடாது. நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், நீ கவலைப்படாதே. நானும் உன்னைப் போன்ற எண்ணம் கொண்டவள்தான். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அங்கேயே அமர்ந்து ஒருவருக்கொருவர் நிறைய பேசிக்கொண்டோம். அந்த தருணத்தில் எனக்கு ஒருமுறை கூட விவேக்கின் நினைவு வரவில்லை. இந்தியாவில் இருக்கும் என் தோழி ஒருத்தி மூலம் விவேக் இறந்துவிட்டான் என்று எனக்கு தெரிய வந்திருந்தது. என் நம்பிக்கையை நம்பியிருந்த அவனுடைய உயிர் பிரிந்துவிட்டது. அந்த திருப்புமுனை இரவு. எங்கள் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த தேதியை உறுதி செய்ய ரூஹான் என்னை இரவு உணவிற்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டான். அவனுக்காக லண்டனின் மிகவும் விலையுயர்ந்த ஒரு 5 நட்சத்திர 5 ஸ்டார் ஹோட்டலை தேர்ந்தெடுத்திருந்தான். அன்று இரவு நான் மிகவும் அழகாக இருந்தேன். ரூஹானும் மிகவும் மிடுக்காக ஸ்மார்ட் இருந்தான். நாங்கள் இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தபோது மக்கள் எங்களை திரும்பித் திரும்பி பார்த்தார்கள். அது என் மனதிற்கு இன்னும் அதிக திருப்தியை தந்தது. நாங்கள் மேஜையில் அமர்ந்தோம். எங்களை சுற்றி மெல்லிய இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. சர்வர் வெயிட்டர் வந்து மெனு கார்டை கொடுத்தார். நான் மிகுந்த நளினத்துடன் ஆர்டர் செய்தேன். நான் ரூஹானை அன்போடு பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த கேவலமான வாழ்க்கை எங்கே, இப்போது இருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கை எங்கே என்று என் அதிர்ஷ்டத்தை நினைத்து எனக்குள் பெருமிதம் கொண்டேன். ரூஹான் என்னிடம் பேசும்போது சொன்னான், உனக்கு எந்த டிசைனரிடம் உடைகள் வேண்டுமோ வாங்கிக்கொள். நம் திருமணம் லண்டனின் மிகப்பெரிய விழாவாக இருக்கும். மக்கள் அதை நினைவில் வைத்திருப்பார்கள். நான் புன்னகையுடன் தலை அசைத்தேன். எனக்கு வெட்கமாக இருந்தது. உணவு பரிமாறப்பட்டது. நாங்கள் இருவரும் சாப்பிடத் தொடங்கினோம். சில கவளங்கள்தான் சாப்பிட்டிருப்போம். அதற்குள் ரூஹானின் மூட் கெட்டுவிட்டது. அவன் தட்டிலிருந்து ஸ்பூனை தூக்கி எறிந்துவிட்டுச் சொன்னான், இது என்ன? இதில் சுவையே இல்லையே. இது முற்றிலும் ஆறிப்போய் கிடக்கிறது. நான் அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். ரூஹான், அமைதியாக இரு, பரவாயில்லை, நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம். நீ இவ்வளவு கோபப்படாதே என்று சொன்னேன். ஆனால் ரூஹானின் கோபம் உச்சிக்குச் சென்றிருந்தது. அதிர்ச்சியூட்டும் சந்திப்பு. விவேக்கின் மறுபிரவேசம். அவன் உடனடியாக சர்வரை வெயிட்டர் அழைத்து உரத்த குரலில் கண்டித்துச் சொன்னான், இதைத்தான் நீங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல் என்கிறீர்களா? தெருவோர கையேந்தி பவன்களை விட மோசமான சேவையை வழங்குகிறீர்கள். உங்கள் மேலாளரை மேனேஜர் அழையுங்கள். அவருக்கு இப்போதே ஒரு பாடம் புகட்டுகிறேன். அந்த ஏழை சர்வர் பதற்றமடைந்து மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். ஐயா, தயவு செய்து கோபப்படாதீர்கள்.
நான் இப்போதே சமையலறைக்குச் சென்று சரிபார்க்கிறேன் என்றான். ஆனால் ரூஹான் கையை அசைத்து அவனை மௌனமாக்கினான். எனக்கு சாக்குப்போக்குகள் தேவையில்லை. நான் சொன்னது போல உன் தலைமை மேலாளரை ஹெட் மேனேஜர் கூப்பிடு. நான் இப்போதே புகார் அளிக்க வேண்டும் என்று கத்தினான். அந்த சர்வர் பயத்துடன், சரி ஐயா, நான் இப்போதே தலைமை மேலாளரை அனுப்புகிறேன். அவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். நான் ரூஹானின் கையை பிடித்துக்கொண்டு, ஏன் உன் மூட் கெடுத்துக் கொள்கிறாய்? விடு, நாம் வேறெங்காவது செல்வோம் என்றேன். ஆனால் அவன் விடாப்பிடியாக, இல்லை, அந்த மேலாளருக்கு அவருடைய தகுதியை உணர்த்திவிட்டுத்தான் செல்வேன் என்று சொன்னான். நாங்கள் இதை பேசிக் கொண்டிருந்தபோதே ஹாலில் காலணிகளின் சத்தம் எதிரொலித்தது. அந்த நடை மிகவும் மிடுக்காகவும் அளந்து வைத்தார் போன்றும் இருந்தது. சர்வர்கள் மிகுந்த மரியாதையுடன் வழிவிடுவதை நான் பார்த்தேன். மிக விலையுயர்ந்த பிசினஸ் சூட் அணிந்த, கையில் ஒரு ஃபைல் வைத்திருந்த ஒரு மனிதன் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் எங்கள் மேஜையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் தலை குனிந்தபடி ஃபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தோரணையில் இருந்த ஒரு விசித்திரமான கம்பீரத்தை பார்த்து ரூஹானும் மௌனமானான். அவன் எங்கள் மேஜைக்கு அருகில் வந்து மிகவும் நிதானமாக பேசினான். குட் ஈவ்னிங் சார் மற்றும் மேம். குட் ஈவ்னிங் சார் மற்றும் மேம். எங்கள் ஹோட்டல் மீது உங்களுக்கு சில புகார்கள் இருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த குரலை கேட்டதும் என் உடல் சிலிர்த்தது. ஏனென்றால் அந்த குரல் எனக்கு அந்நியமானது அல்ல. என் காதுகளால் ஆயிரக்கணக்கான முறை கேட்ட அதே குரல் அது. ஆனால் என் மூளை அதை நம்பத் தயாராக இல்லை. நான் ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுக்க கையை நீட்டியபோது அவன் தலையை உயர்த்தி எங்களை பார்த்தான். என் கண்கள் அவன் முகத்தில் பட்ட அடுத்த நொடி என் கையிலிருந்த தண்ணீர் கிளாஸ் நழுவி மேஜையில் விழுந்தது. கண்ணாடி உடையும் சத்தம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அந்த சத்தத்தைப் பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் என் முன்னே நின்றிருந்த அந்த காட்சி என் ஆன்மாவையே உலுக்கிவிட்டது. என் முன்னே மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் அழகாகவும் நின்றிருந்த அந்த மனிதன் வேறு யாருமல்ல, விவேக். உயிர்த்தெழுந்த கடந்த காலம். என் மூச்சு திணறியது, கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது எப்படி சாத்தியம்? விவேக் ஒரு புற்றுநோயாளியாக இருந்தாரே, அவர் சாகக் கிடந்தாரே. என் கணக்குப்படி அவர் இறந்து 5 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டுமே. அப்படியிருக்க உயிருடன் இவ்வளவு பெரிய பதவியில் என் முன்னால் அவர் எப்படி நிற்கிறார்? இவர்தான் அந்த விவேக், ஒரு காலத்தில் என்னிடம் கண்ணேராக பார்த்து பேசக்கூட தயங்கியவர். ஆனால் இன்று அவர் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்தபோது ஒரு கணம் அவருடைய கண்களில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் நிழலாடியது. அவருடைய முகம் லேசாக மாறியது. ஆனால் அடுத்த கணமே அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்ட விதம் என்னை திகைக்க வைத்தது. அவருடைய முகத்திலிருந்து அடையாளம் காணும் அனைத்து உணர்ச்சிகளும் மறைந்தன. அங்கு ஒரு அந்நியமான தொழில்முறை ரீதியான ப்ரொஃபஷனல் தீவிரம் மட்டுமே இருந்தது. நான் யாரென்றே அவருக்கு தெரியாதது போலவோ அல்லது அவருக்கு நான் ஒன்றுமே இல்லாதது போலவோ அவர் காட்டிக்கொண்டார். ரூஹான் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, உனக்கு என்ன ஆனது? நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டான். நான் மிகுந்த சிரமத்துடன் நடுங்கும் குரலில் பொய் சொன்னேன். ஒன்றுமில்லை, கை நழுவிவிட்டது என்றேன். ஆனால் என் கண்கள் விவேக்கின் முகத்திலேயே நிலைத்திருந்தன. விவேக் மிகவும் நிதானமாக சர்வரை அழைத்து மேஜையை சுத்தம் செய்யச் சொன்னார். பிறகு ரூஹானிடம் பேசத் தொடங்கினார். சரி ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள். என் நிலைமையை அறியாத ரூஹான் மீண்டும் புகாரைத் தொடங்கினான். மேலாளர், உங்கள் செஃப் அண்ட் ஷெஃப் இது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் என்பதை மறந்துவிட்டார் போலிருக்கிறது. விவேக் மிகவும் அமைதியாக அவன் பேச்சை கேட்டுவிட்டுச் சொன்னார். உங்கள் புகாரை பதிவு செய்து கொள்கிறேன். உங்களுக்காக இப்போதே புதிய மற்றும் தரமான உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன். இனி உங்களுக்கு புகார் இருக்காது என்று நம்புகிறேன். அவருடைய அந்த நிதானத்திலும் அந்நியமான போக்கிலும் என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவர் என்னிடம் பேசவில்லை, ஆனால் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. என் நெற்றியில் வேர்வை துளிர்த்தது. நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு புரியவில்லை. நான் கத்தி அவரை அழைக்கவா அல்லது இங்கிருந்து ஓடிவிடவா? அவர் ஒரு சிறு புன்னகையுடன், என்ஜாய் யுவர் டின்னர் என்று கூறிவிட்டு திரும்பினார். அவர் திரும்பியதும் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. உண்மையின் தரிசனம், விவேக்கின் வாக்குமூலம், அவரை நான் இப்போதே தடுக்காவிட்டால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்று தோன்றியது. நான் ரூஹானிடம், நீ அமர்ந்திரு, நான் இதோ வாஷ்ரூம் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக எழுந்தேன். பாதையில் சென்று கொண்டிருந்த விவேக்கை பின்தொடர்ந்தேன். அவர் எங்கள் பார்வையிலிருந்து மறைந்த அடுத்த கணமே நான் நடுங்கும் குரலில் அவரை அழைத்தேன். விவேக், நில்லுங்கள். விவேக் நின்றார், ஆனால் திரும்பவில்லை.
அவருடைய முதுகு எனக்கு நேராக இருந்தது. அவர் சிலையைப் போல நிமிர்ந்து நின்றார். நான் அருகில் சென்று அவருக்கு முன்னால் நின்று பார்த்தபோது அவருடைய கண்களில் இப்போது அந்த அந்நியத்தன்மை இல்லை. மாறாக வெறுப்பு என்னும் ஒரு பெரிய சமுத்திரமே இருந்தது. அதில் நான் மூழ்கிக் கொண்டிருந்தேன். நான் நடுங்கும் உதடுகளுடன் கேட்டேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் வார்த்தை முழுமையடைவதற்கு முன்பே அவர் கசப்புடன் சிரித்து என் பேச்சை இடைமறித்தார். ஆமாம் அஞ்சலி, நான் இறந்து விடுவேன் என்றுதான் நீங்கள் நினைத்தீர்கள். சொல்லப்போனால் உங்கள் மனம் நிம்மதியாக இருக்கவும் நீங்கள் ஒருபோதும் திரும்பிப் பார்க்க தேவையில்லை என்பதற்காகவும் என் மரணத்தை வேண்டிக் கொண்டுதான் நீங்கள் சென்றீர்கள். அவருடைய வார்த்தைகள் நஞ்சைப் போல என் காதுகளில் இறங்கின. நான் அவருக்கு முன்னால் ஒரு குற்றவாளியைப் போல நின்றிருந்தேன். என் கால்களில் தெம்பு இல்லை. நான் சுவரை பிடித்துக்கொண்டு நிற்க வேண்டியதாயிற்று. நான் பதற்றத்துடன் என்னை தற்காத்துக் கொள்ள முயன்றேன். இல்லை விவேக், நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் பயந்துவிட்டேன். என்னிடம் வேறு வழி இருக்கவில்லை. உங்களை காப்பாற்ற நான் விரும்பினேன். ஆனால் நான் மௌனமானேன். சில வினாடிகளுக்குப் பிறகு சொன்னேன், அங்கே இருந்தால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் வெளிநாடு சென்று என் கனவை நனவாக்கலாம் என்று நினைத்தேன். உங்கள் பணத்தைக் கொண்டு என் சொந்த காலில் நின்று எதற்காவது தகுதியானவளாக மாற நினைத்தேன். வெறுப்பும் உண்மையும். என் பேச்சைக் கேட்டதும் அவர் பலமாக சிரித்தார். அந்த சிரிப்பில் வலியும் வெறுப்பும் கலந்திருந்தது. அவர் சொன்னார், அஞ்சலி, பொய் சொன்னாலும் குறைந்தபட்சம் சரியாகச் சொல். என் பணத்தைக் கொண்டுதான் நீ எனக்கே சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தாய். நீ என்னை காப்பாற்ற விரும்பவில்லை. மாறாக உன் கனவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த சுமையிலிருந்து விடுபடவே நீ ஓடினாய். ஒருவேளை உனக்கு முன்பே வாய்ப்பு கிடைத்திருந்தால் இதைச் செய்திருப்பாய். ஆனால் அப்போது உன்னிடம் பணம் இல்லை. பணம் கைக்கு வந்ததும் உன் கண்கள் பேராசையால் மின்னின. என்னை அந்த அரசு மருத்துவமனையில் தனியாக விட்டுவிட்டுச் சென்றாய். நான் எவ்வளவு வலியால் துடித்துக் கொண்டிருந்தேன் என்பதை உன் கண்கள் பார்க்கவில்லை. பொய் சொல்லிவிட்டு ரகசியமாகத் தப்பிச் சென்றாய். நான் அவருடைய கையைப் பிடிக்க முயன்றேன். ஆனால் அவர் சட்டென்று தன் கையை பின்னுக்கு இழுத்துக் கொண்டார். நான் அழுதுகொண்டே சொன்னேன், விவேக், என்னை மன்னித்து விடுங்கள். நான் சுயநலவாதியாக மாறிவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாருங்கள், இன்று என்னிடம் எல்லாம் இருக்கிறது. உங்கள் அஞ்சலி இங்கே ஒரு தொழிலதிபர், பிசினஸ் உமன். நான் மாறிவிட்டேன். விவேக் என்னை வெறுப்புடன் பார்த்துச் சொன்னார், நீ என்ன மாறுவாய் அஞ்சலி? மனிதனின் குணம் மாறுவதில்லை. நீ இன்றும் அதே சுயநலமான பெண்தான். அன்று உன்னைப் பற்றி மட்டும் யோசித்தாய். இன்றும் உன் மகிழ்ச்சியைப் பற்றி மட்டுமே யோசிக்கிறாய். நான் கையறு நிலையில் கேட்டேன், அப்படியானால் நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று சொல்லுங்கள். அந்த புற்றுநோய், அந்த மரணத் தருவாயெல்லாம் என்ன ஆனது? டாக்டர் பொய் சொன்னாரா? அல்லது உங்களுக்கு ஏதேனும் அதிசயம் நடந்ததா? என் கேள்வியைக் கேட்டதும் விவேக்கின் கண்களில் கடந்த கால நிழல் வந்து போனது. சுவரில் இருந்த ஒரு ஓவியத்தை உற்று பார்த்தபடி சொன்னார், அது ஒரு அதிசயம்தான். ஆனால் அந்த அதிசயம் முன்னால் நடக்கவில்லை, ஒரு அந்நிய பெண்ணால் நடந்தது. டாக்டர் வந்தனாவின் வருகை. அவர் தொடர்ந்தார், அன்று இரவு நீ என்னை அந்த அரசு மருத்துவமனையில் துடிக்கவிட்டுச் சென்றாயே, அதே இரவில் என் நிலைமை மிகவும் மோசமானது. நான் என் மரணத்தை வேண்டிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சொட்டுத் தண்ணீர் கொடுக்கக்கூட ஆள் இல்லை. என் உயிர் பிரிந்துவிடும், அங்கேயே நான் செத்துப்போவேன் என்று நினைத்தேன். ஆனால் அப்போது ரவுண்ட்ஸ் வந்த ஒரு பெண் மருத்துவர், லேடி டாக்டர், என்னை பரிசோதித்தார். என் மோசமான நிலைமையைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். அவர் உடனடியாக என்னை அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றி ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அந்த பெண் மருத்துவர் எனக்கு நகரத்தின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். விவேக்கின் வார்த்தைகளை கேட்டபோது நான் வெட்கத்தால் தலைகுனிந்தேன். என் கணவருக்கு ஒரு அந்நிய பெண் உதவி செய்திருக்கிறார். ஆனால் நான் அவருடைய மனைவியாக இருந்தும் அவரை மரண வாயிலில் விட்டுச் சென்றேன் என்பதை நினைத்தபோது என் மீதே எனக்கு வெறுப்பு உண்டானது. விவேக் தன் பேச்சைத் தொடர்ந்தார். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உடனடியாக பணம் தேவை என்று மருத்துவர்கள் கைவிரித்தபோது அந்த டாக்டர் எனக்காக எங்கெங்கோ அலைந்து பணத்திற்கு ஏற்பாடு செய்தார். அவர் அப்போது ஒரு பயிற்சி மருத்துவர், ட்ரெயினி டாக்டர், தன் மருத்துவப் படிப்பை முடித்துக் கொண்டிருந்தார். சில நாட்கள் சிகிச்சைக்குப் பிறகு எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தபோது நான் பேசும் நிலைக்கு வந்தேன். நான் நர்ஸிடம் என் மனைவி எங்கே என்று கேட்டேன். நர்ஸ் என்னிடம் சொன்னார், உங்களை இங்கே டாக்டர் வந்தனாதான் அழைத்து வந்தார், அவர் ஒரு மிகச் சிறந்த மனிதர் என்று. மனசாட்சியின் மரணம், இறுதி தீர்ப்பு. அவர் தொடர்ந்தார், டாக்டர் வந்தனா தன் மேற்பார்வையில் எனக்கு சிகிச்சை அளித்தார். அவரே சிகிச்சையின் முழுச் செலவையும் ஏற்றுக்கொண்டார். அப்போது எங்களுக்கு உங்களை தெரியாது, ஆனால் டாக்டர் வந்தனா சிறிது நேரத்தில் அங்கே வந்தார். அவர் வந்தவுடன் புன்னகையுடன் என்னிடம் நலமா என்று விசாரித்தார். நான் மீண்டும் அவரிடம் அதே கேள்வியை கேட்டேன்,
என் மனைவி எங்கே என்று. அதற்கு அவர், நான் மருத்துவமனையிலிருந்து உங்கள் தகவல்களை சேகரித்தேன், உங்கள் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து அங்கே ஆட்களை அனுப்பி விசாரித்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. உங்கள் மனைவி எங்கே சென்றார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். விவேக் சொன்னார். டாக்டர் வந்தனாவின் வார்த்தைகளைக் கேட்டு நான் மௌனமானேன். என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். அவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார். எனக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டது. பல மாதங்கள் கீமோதெரபி நடந்தது. என் தலைமுடி உதிர்ந்தது, என் உடல் வெறும் எலும்புக்கூடாக மாறியது. ஆனால் அந்த பெண் என்னை மனந்தளர விடவில்லை. என்னால் வாழ முடியும் என்று எனக்கு நம்பிக்கை அளித்தார். அந்த சமயத்தில் எனக்கு எல்லாவற்றையும் விட அதிக வேதனையளித்த விஷயம் எது தெரியுமா? அது புற்றுநோயின் வலி அல்ல, மாறாக உன் ஃபோன் வரும் என்று நான் தினமும் செய்த காத்திருப்புதான். ஒருவேளை நீ திரும்பி வருவாய், ஒருவேளை உனக்கு என் நினைவு வரும் என்று காத்திருந்தேன். ஆனால் 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன, நீ வரவில்லை. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், விவேக் இறந்துவிட்டான். இப்போது உயிருடன் இருப்பவன் வேறொருவன். அவனுக்கு இப்போது எந்த துணையும் தேவையில்லை. உடல்நலம் தேறிய பிறகு வாழ்க்கையில் முன்னேறும்படி டாக்டர் வந்தனா எனக்கு ஆலோசனை வழங்கினார். நான் இரவு பகலாக உழைத்தேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பயின்றேன். இன்று என் திறமையால் லண்டனின் மிகப்பெரிய ஹோட்டலில் தலைமை மேலாளராக இருக்கிறேன். அவருடைய கதையை கேட்ட பிறகு நான் சிலையாகி நின்றேன். உலகின் ஏழ்மையான மனிதன் நான்தான் என்று எனக்கு தோன்றியது. நான் அவர் காலடியில் விழுந்து கதறி அழுதேன். என்னை மன்னித்துவிடு விவேக், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் சத்தியம் செய்கிறேன், உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அடிமையாக இருப்பேன். நான் ரூஹானை விட்டுவிடுகிறேன். எனக்கு இந்த செல்வம், புகழ் எதுவும் வேண்டாம். எனக்கு உன் துணை மட்டும் போதும். தயவு செய்து என் வாழ்க்கையில் திரும்பி வந்துவிடு. என்னால் தனியாக இருக்க முடியாது. எனக்கு நீ வேண்டும். விவேக் பின்வாங்கி என்னை பார்த்து வெறுப்புடன் சொன்னார். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது அஞ்சலி. இப்போது எனக்கு நீ தேவையில்லை. கஷ்டகாலத்தில் எனக்கு உதவாத ஒரு பேராசை பிடித்த பெண் எனக்கு தேவையில்லை. இன்று என் காலம் நன்றாக இருக்கும்போது என்னுடன் வாழப் பேசுகிறாய். அவர் தொடர்ந்தார். எனக்கும் டாக்டர் வந்தனாவிற்கும் திருமணம் நடக்கப் போகிறது. இப்போதுதான் நிச்சயதார்த்தம் முடிந்தது, அடுத்த வாரமே திருமணம். இதைக் கேட்டதும் யாரோ என் இதயத்தை கசக்குவது போல் இருந்தது. நான் சொன்னேன், இல்லை விவேக், உன்னால் இப்படி செய்ய முடியாது. நீ என் கணவன். நம் இருவருக்கும் திருமணம் நடந்தது. அவர் கசப்பான வார்த்தைகளில் சொன்னார். நோய்வாய்ப்பட்டு நான் துடித்தபோது நீ என்னை சாகவிட்டுச் சென்ற அதே இரவிலேயே நம் திருமணம் முடிந்துவிட்டது. உன் பொறுப்பிலிருந்து நீ விலகிச் சென்றாய். என் பணத்தைக் கொண்டு உன் பேராசையை தீர்த்து கொண்டாய். நான் எப்போதோ உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துவிட்டேன். விவாகரத்து பத்திரங்கள் இப்போதும் என் வீட்டில் இருக்கின்றன. நீ எப்போது என் கண்ணில் படுவாய், அந்த பத்திரங்களை உன் முகத்தில் எரியலாம் என்றுதான் காத்திருந்தேன். இப்போது நீ எனக்கு ஒரு அந்நிய பெண்ணைத் தவிர வேறொன்றுமில்லை. விவேக் பேசி முடித்துவிட்டுச் செல்ல தயாரானபோது என் கண்களை நேராக பார்த்து ஒரு விஷயத்தைச் சொன்னார். அது என்னை உள்ளுக்குள் சுக்குநூறாக உடைத்தது. 1,00,000 ரூபாயை சேமிக்க நீ என்னை விற்றாயல்லவா? 1,00,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை என்று நீ நினைத்தாயா? இன்று நான் இந்த ஹோட்டலின் மூத்த தலைமை மேலாளர். மாதத்திற்கு 1,00,000 ரூபாய்க்கும் மேல் சம்பளம் வாங்குகிறேன். உன்னை போன்றவர்களை பணத்தால் எடைபோடும் அளவுக்கு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குச் சென்றார். யாரோ என்னை கொன்றுவிட்டது போல நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். இன்று என்னிடமும் எதற்கும் குறைவில்லை. ஆனாலும் உலகின் ஏழ்மையான மனிதனாக நான் என்னை உணர்ந்தேன். நான் வெற்றி பெற்றும் தோற்றுவிட்டேன் என்பது எனக்கு புரிந்தது. சுற்றித் திரியும் என் கனவை நனவாக்கிவிட்டேன். பணமும் சம்பாதித்துவிட்டேன். ஆனால் என் நிம்மதியை இழந்துவிட்டேன். நான் தள்ளாடும் கால்களுடன் ரூஹானை பார்த்தேன். அவன் இன்னும் மேலாளருக்காக காத்திருந்தான். அவனுடைய முகத்தில் என் ஒவ்வொரு உறவிலும் எனக்கு தெரிந்ததெல்லாம் சுயநலம், ஏமாற்றம் மற்றும் துரோகம் மட்டுமே. என் தீய செயல்களின் பலன் என் முன்னே நின்று கொண்டிருந்தது. ஆடம்பர வாழ்க்கைக்காக என் கணவரை சாகவிட்டு ஓடி வந்தேன். ஆனால் அவர் என்னை விட உயர்ந்து நின்றார். நான் அங்கேயே தங்கிவிட்டேன். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நான் மீண்டும் உணவுக்கூடத்தை டைனிங் ஹால் நோக்கி நடக்கத் தொடங்கினேன். கர்மா, அஞ்சலியின் வீழ்ச்சி. அங்கே வாழ்க்கை இல்லை, வெறும் பகட்டு மட்டுமே எனக்காக காத்திருந்தது. அன்று இரவு ஹோட்டலில் இருந்து திரும்பிய பிறகு என் வாழ்க்கை பாதையே மாறிப்போனது. எனக்குள் ஒருவித அமைதியின்மை ஏற்பட்டது. அது எந்த ஒரு விலையுயர்ந்த மதுவினாலோ அல்லது தூக்க மாத்திரையினாலோ தீரவில்லை. சொல்லப்போனால் எல்லாம் சரியாக இருப்பது போல்தான் தோன்றியது. நானும் என் பரபரப்பான வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டேன். ஆனால் விவேக்கின் அந்த வார்த்தைகள் என் மூளையில் ஒரு சுத்தியலைப் போல அடித்துக்கொண்டே இருந்தன. நான் வெற்றி பெற்றும் தோற்றுவிட்டேன். இறைவன் ஒருவேளை என் அகந்தையை உடைக்க விரும்பியிருக்கலாம்.
ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும்போது அவனை மதிக்காமல் காலம் கடந்த பிறகு அவனை மதிப்பதை விட பெரிய முட்டாள்தனம் வேறில்லை என்பதை எனக்கு புரிய வைக்க நினைத்திருக்கலாம். என் தலையில் பலமான வலி ஏற்பட்டது. யாரோ ஒரு இரும்புத் தடியை என் மூளைக்குள் நுழைப்பது போல இருந்தது. அடுத்த கணமே என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் ஒரு நூல் அருந்த பட்டத்தைப் போல தரையில் சரிந்து விழுந்தேன். விதியின் விளையாட்டு, பக்கவாதம். நான் கண் விழித்தபோது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ICU இருந்தேன். என் உடல் செயலற்று போயிருந்தது. நான் எழ முயற்சித்தபோது என் உடலில் எந்த அசைவும் இல்லை என்பதை உணர்ந்தேன். நான் கத்த நினைத்தேன், ஆனால் என் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான கரகரப்புச் சத்தம் மட்டுமே வந்தது. என் இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் அதிகமாக இருந்ததால் எனக்கு பக்கவாதம், பாராலிசிஸ் அட்டாக் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவர் ரூஹானிடம் கூறினார். இது என் உடலின் வலது பகுதியை செயலிழக்கச் செய்திருந்தது. இனி என்னால் ஒருபோதும் என் சொந்த காலில் நிற்க முடியாது, என்னால் தெளிவாக பேசவும் முடியாது. என் வலிமை மற்றும் இளமையைக் கண்டு அகந்தை கொண்ட நான் இன்று ஒரு பிணமாக படுக்கையில் கிடந்தேன். ஆரம்பத்தில் சில நாட்கள் ரூஹான் மருத்துவமனைக்கு வந்து சென்றான். ஆனால் அவனுடைய கண்களில் எனக்கான வெறுப்பையும் கசப்பையும் என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஏனென்றால் உலகிற்கு முன்னால் அவன் பெருமையாக காட்டிக்கொள்ளும் அந்த அழகான வெற்றிகரமான அஞ்சலி இப்போது இல்லை. மாறாக தன் தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து நிற்கும் ஒரு பலவீனமான மனிதராக நான் இருந்தேன். ரூஹானின் துரோகம். லண்டனில் நான் நல்ல நிலையில் இருந்தபோது என்னுடன் இருந்த நண்பர்கள் கூட என் இந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உதவவில்லை. மருத்துவமனை நர்ஸ் மூலமாக என் குடும்பத்தினருக்கு தகவல் அனுப்பினேன், ஆனால் அங்கிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. விலையுயர்ந்த மருந்துகள், மருத்துவமனை செலவுகள் என அனைத்தும் என் வங்கியில் இருந்த பணத்தை கரையான் போல அரித்து தீர்த்தன. மருத்துவமனைக்கு செலுத்த பணம் இல்லாதபோது அவர்கள் என்னை அங்கிருந்து வெளியேற்றத் தொடங்கினர். ஒரு மாலை வேளையில் ரூஹான் நன்றாக தயாராகி மருத்துவமனைக்கு என்னை பார்க்க வந்தான். இம்முறை அவன் கையில் பூக்கள் இல்லை, மாறாக ஒரு கவர்தான், என்வலோப் இருந்தது. அவன் என் படுக்கைக்கு அருகில் நின்று என்னை பார்த்துச் சொன்னான், அஞ்சலி, நான் உன்னிடம் உண்மையை சொல்லப் போகிறேன். நீ குணமடைவதற்கான வாய்ப்பு மிகக் குறைவு என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். ஒரு முடங்கிப்போன மனிதருக்கு பணிவிடை செய்வதில் என் முழு வாழ்க்கையையும் என்னால் வீணாக்க முடியாது. நான் இளமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை வாழ எனக்கு உரிமை உண்டு. அதனால் நாம் பிரிந்து விடுவதே நல்லது. அவன் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியில் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். விவேக்கை விட்டுவிட்டு நான் இங்கே வந்தபோது என் மனதில் இருந்த அதே மனிதனா இவன்? எதற்காக நான் என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டேன்? ரூஹான் தொடர்ந்தான், உன் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் முழுவதையும் உன் சிகிச்சைக்காகச் செலவு செய்துவிட்டேன். இனி என்னிடம் பணம் இல்லை. அதனால் நான் செல்கிறேன். குட் பை, குட் பை. அவன் சென்றுவிட்டான். நான் படுக்கையில் கிடந்தபடி கண்ணீர் வடித்தேன். தனக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கும்போது ஒருவரால் கைவிடப்படுவது எவ்வளவு வலியானது என்பது இன்றுதான் எனக்கு புரிந்தது. தனிமையின் நரகம். தனியார் மருத்துவமனை செலவுகளை கவனிக்க என்னிடம் ஒரு பைசா கூட மிஞ்சவில்லை. என் கார், என் பிளாட் என அனைத்தும் என் சிகிச்சையில் தீர்ந்துவிட்டன. எனவே மருத்துவமனை நிர்வாகத்தினர் என்னை அங்கிருந்து லண்டனின் ஒரு அரசு மருத்துவமனைக்கு மாற்றினார்கள். எப்போதும் சுத்தமான படுக்கையில் உறங்கிய நான் இன்று இந்த அழுக்கான படுக்கையில் கிடந்தேன். என் வலது கை மற்றும் கால் செயலிழந்துவிட்டன. என் நாவ், பேச்சு என்னை கைவிட்டுவிட்டது. இதனால் என்னால் யாரிடமும் தண்ணீர் கூட கேட்க முடியவில்லை. நான் மணிக்கணக்கில் தாகத்துடன் கிடந்து கூரையையே பார்த்து கொண்டிருப்பேன். இந்த தனிமையான தருணங்களில் எனக்கு விவேக்கின் நினைவு மட்டுமே வந்தது. எனக்கு ஒரு சிறிய கஷ்டம் என்றாலும் அவர் எவ்வளவு துடிப்பார் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் இரவெல்லாம் விழித்திருந்து என் அருகில் அமர்ந்திருப்பாரே, அவருடைய அன்பிற்கும் காதலுக்கும் நான் எப்படிப்பட்ட கைமாறு செய்தேன்? அவர் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடிக் கொண்டிருந்தபோது நான் உன்னுடன் வாழ விரும்புகிறேன், என்னை சாக விட்டுவிடாதே என்று கெஞ்சினாரே. ஆனால் நான் அவருக்கு மிகப் பெரிய துரோகம் செய்தேன். அவர் தண்ணீர் கேட்டபோது நான் அவரை விட்டுவிட்டு ஓடி வந்த அந்த இரவு எனக்கு நினைவுக்கு வந்தது. இன்று நான் தண்ணீர் கேட்க விரும்புகிறேன், ஆனால் என் குரல் வரவில்லை. இறுதி அத்தியாயம். கர்மாவின் கணக்கு மற்றும் மன்னிப்பு. நான் மனதிற்குள்ளேயே இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அழுது புலம்பினேன். இறைவன் எனக்கு மரணத்தை கொடுத்துவிடக் கூடாதா என்று கெஞ்சினேன். இந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக மாறிவிட்டது. ஆனால் யாருடைய ஆயுட்காலம் முடிந்துவிட்டதோ அவர்களுக்குத்தான் மரணம் வரும். நானோ என் பாவங்களின் கணக்கை இந்த உலகிலேயே தீர்க்க வேண்டியிருந்தது. நான் அங்கே கிடக்கிற இடத்திலேயே காய்ந்து கருவாடாகப் போனேன். என் நிலைமை மிகவும் மோசமானது. நான் ஒரு யாசகம் கேட்கும் பெண்ணை விட கேவலமாகத் தெரிந்தேன். என்னைச் சுற்றியிருந்த நோயாளிகள், இவளுக்கு என்று யாரும் இல்லையே, உறவினர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்று என்னை பார்த்து வருத்தப்பட்டார்கள். ஆனால் எனக்கென்று சொந்தங்கள் இருந்தார்கள். நான்தான் அவர்களை என் கைகளாலேயே தொலைத்துவிட்டேன் என்று நான் நினைப்பேன்.
சாக கிடந்தபோதும் என்னுடன் இருக்க விரும்பிய ஒரு உயிர் இருந்ததே. அவர் ஒரு வைரம். அவரைப் போன்ற ஒருவர் இந்த உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. நான் என் கைகளாலேயே தங்கத்திற்கு பதில் பித்தளையை வாங்கினேன். இப்போது அந்த பித்தளையும் எனக்கு நன்றாகத் தெரிந்தது. ஒருநாள் மருத்துவமனையில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. செவிலியர்களும் துப்புரவு பணியாளர்களும் அங்கும் இங்கும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். எனக்கு அருகில் படுத்திருந்த நோயாளியிடம் சைகை மூலம் என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், இன்று மருத்துவமனையின் அறங்காவலர்களும் ட்ரஸ்டீஸ் பெரிய நன்கொடையாளர்களும் வார்ட்டை பார்வையிட வருகிறார்கள் என்று கூறினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு வார்ட்டின் கதவு திறக்கப்பட்டது. மருத்துவர்கள் குழு ஒன்று உள்ளே நுழைந்தது. அவர்களுக்கு நடுவில் ஒரு அழகான தம்பதி நோயாளிகளின் நலம் விசாரித்து வந்தனர். என் பார்வை மங்கலாக இருந்தது. ஆனால் அவர்கள் நெருங்கி வரவர என் இதயத் துடிப்பு நின்றது. ஏனென்றால் அந்த மருத்துவர் வேறு யாருமல்ல, விவேக் என்னிடம் கூறிய அதே டாக்டர் வந்தனா. அவருடன் விவேக்கும் இருந்தார். என் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் என்னை பார்த்து ஏதேனும் எதிர்மறையான கருத்துக்களை கூறுவார் என்றோ, வெறுப்பை உமிழ்வார் என்றோ, அல்லது தன்னை சாகவிடத் துணிந்த கொடிய மனைவி நான்தான் என்று அந்த மருத்துவரிடம் கூறுவார் என்றோ நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அப்படி எதுவும் செய்யவில்லை. அவர் அமைதியாக என் அருகில் நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் வெறுப்போ பழிவாங்கும் உணர்ச்சியோ அல்லது எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமோ இல்லை. அங்கு ஒரு ஆழமான கருணை மட்டுமே இருந்தது. அது ஒரு நல்ல மனிதருக்கான அடையாளம். அவர் டாக்டர் வந்தனாவை பார்த்து மெதுவான குரலில், இந்த நோயாளி மீது தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவருடைய சிகிச்சையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இவருக்கு தேவையான அனைத்தையும் என் தனிப்பட்ட நிதியிலிருந்து பர்சனல் ஃபண்ட் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். டாக்டர் வந்தனா என்னை அடையாளம் காணவில்லையா அல்லது அடையாளம் தெரியாதது போல நடித்தாரா என்று தெரியவில்லை. அவர் புன்னகையுடன் தலையசைத்தார். விவேக் மீண்டும் ஒருமுறை என்னை பார்த்தார். நான் ஆச்சரியம் கலந்த பார்வையுடன் அவரை ஏறிட்டு பார்த்தேன். என் கண்களில் கோடிக்கணக்கான மன்னிப்புகள் இருந்தன. என்னை மன்னித்துவிடு விவேக், நான் மிகவும் வருந்துகிறேன், என் நிலைமையைப் பார் என்று நான் கத்திச் சொல்ல விரும்பினேன். விவேக் ஒருவேளை என் கண்களின் மொழியை படித்துவிட்டார் போலும். அவர் மெதுவாக தலையை மட்டும் அசைத்தார். போ, நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஏனென்றால் இறைவன் உன்னிடம் ஏற்கனவே பழிவாங்கிவிட்டான் என்று அவர் சொல்வது போல இருந்தது. அவர் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து என் பக்கத்திலிருந்த மேஜையில் வைத்துவிட்டு தன் மனைவியுடன் அங்கிருந்து நகர்ந்தார். அவர் என் கண்ணிலிருந்து மறையும் வரை நான் கழுத்தை திருப்பி அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த வார்டில் நான் மீண்டும் தனிமையாக்கப்பட்டேன். ஆனால் இதுதான் என் முடிவு என்பதை நான் இப்போது நம்பினேன். எந்த மனிதனை நான் பலவீனமானவர் என்று நினைத்து என் காலால் மிதித்தேனோ, இன்று அவர் வானத்தின் உயரத்திற்குச் சென்றிருந்தார். என் உயிர் காக்கும் தேவதையாக என் முன்னே வந்திருந்தார். எவள் ஒருத்தி பணத்திற்காகவும் ஆசைகளுக்காகவும் அனைத்தையும் தூக்கி எறிந்தாளோ, இன்று அவள் ஒரு பைசாவிற்கு வழியின்றி நிற்கிறாள். இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதன் எங்கே அநீதியை தொடங்குகிறானோ அதே இடத்திற்கு காலம் அவனை கொண்டு வந்து நிறுத்தும். இன்று நான் உலகுக்கு ஒரு நடமாடும் பிணமாகிவிட்டேன். என் நிலைமையை பார்க்கும் பலருக்கு இது ஒரு பாடமாக அமையும். அதாவது, தங்களுக்குச் சொந்தமானவர்களை மதிக்காமல் அவர்களின் கஷ்ட காலத்தில் அவர்களை தனியாக விட்டுவிடுபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.